ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஷஸ்ரீ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கலச்சிக்காய் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து கர்ப்பப்பையில் இருக்கிற எந்த விதமான கட்டிகளையும் கரைச்சி வெளியேற்றி இருக்கிற கழிவுகளையும் வெளியேற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும், இது யூஸ் பண்ணால் என்னென்ன பயன்கள் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மிஷஸ்ரீ சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த கலச்சிக்காய் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் இப்போ வீட்டில் எப்படி ஒரு சாதாரண சீரகம், மிளகு, வெந்தயம் இதெல்லாத்தையும் வச்சே வந்து நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன ஹோம் ரெமிடிஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்றோம் இல்லையா? அதே மாதிரி தான் இது கலச்சிக்காய்ங்கிறது ஒரு நார்மல் ஒரு ஹோம் ரெமிடி தான். ஸோ இதை நீங்கள் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். இது கர்ப்பத்துக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி 48 டேஸில் ப்ரெக்னென்ட் ஆனவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் இதை தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் மேரேஜ் ஆகி 1 ஆர் 2 இயர்ஸ் மட்டும்தான் ஆகுது. ஸோ நான் வந்து உடனே டாக்டர்கிட்ட வந்து பெரிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் போக விரும்பலை. ஆனால் எனக்கு பிசிஓடி இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிகள் கர்ப்பப்பையில் இருக்குன்னு சொல்லி டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கையில் நான் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கும்போது நார்மல் ஹோம் ரெமிடிஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இந்த கலச்சிக்காய் நீங்கள் ஒரு 48 டேஸ் வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கெல்லாம் பெட்டர் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக நீங்கள் வந்து கலச்சிக்காய் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாம் நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். இது வந்து பொடியாகவும் கிடைக்கும். ஆனால் பட் வந்து பொடியாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணாமல் நீங்களே கலச்சிக்காய் வாங்கி அதை பொடி பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கலச்சிக்காய் அப்படின்னா வந்து ஒரு கிரே கலரில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நீங்கள் ஒரு உரல்லையோ இல்லை அம்மிலையோ வச்சு இடிச்சிங்கன்னா இல்லை எதுலேயோ வச்சு இடிச்சிங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளே உங்களுக்கு வந்து ஒரு ஒயிட் கலரில் இருக்கும். சரிங்களா? அது நீங்கள் எடுத்து அதோட ஒரு 50 கிராம்ஸ் வந்து மிளகு சேர்த்துக்கணும். ஸோ இது சேர்த்ததுனால பாடி ஹீட் ஆகிடுமா அப்படின்னாலாம் ஆகாது. ஒரு 200 கிராம்ஸ் கலச்சிக்காய் எடுத்திங்கன்னா ஒரு 50 கிராம்ஸ் மிளகு அதோட சேர்த்தி அதை நீங்கள் பொடி பண்ணி வீட்டில் வச்சு அதை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வரலாம். இது பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து 1 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் வரைக்கும் சாப்பிட்லாம். இது உங்களோட ஃபைப்ராய்ட்ஸு இல்லை வந்து கர்ப்பப்பை கட்டியோட அளவை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதை நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சித்தா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி எந்த அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் தாராளமாக கன்சல்ட் பண்ணிக்கலாம். சித்தா டாக்டர் பொதுவாக வந்து உங்கள் ஏரியாவிலே கிடைப்பாங்க. அப்படி இல்லாட்டி ஜிஹெச் போனீங்கன்னா அங்கே ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ நீங்கள் தாராளமாக அவங்ககிட்ட போய் ஒரு மெடிக்கல் கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு இது வந்து பெருசாக எப்படி சாப்பிட்ணுங்கிறது வந்து இதுதான் மெத்தடு. இதில் வந்து 1/2 ஸ்பூன் எடுக்கணுமா இல்லை 1 ஸ்பூன் எடுக்கணுமா அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு டவுட். ஸோ அதனால் வந்து அது உங்களோட ஃபைப்ராய்ட்ஸோட அளவு அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கர்ப்பப்பை கட்டியோட அளவு இதை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் இது நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் வந்து பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து 48 டேஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கலாம். இல்லை என்னால் வந்து டாக்டரே கன்சல்ட்டே பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் வந்து உங்களுக்கே கட்டியோட அளவு தெரியும் இல்லையா? ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் தான் பிசிஓடி மட்டும்தான் இருக்குது, சின்ன சின்ன கட்டிகள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் வந்து ரெகுலராக 48 டேஸ் எடுத்துகிட்டு வரணும். சரி, இதை வந்து எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 1/2 ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அல்லவா? இதை வந்து நீங்கள் ஒரு சுடுதண்ணியிலையோ இல்லை ஒரு டம்ளர் பால்லையோ நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். இல்லை என்னால் வந்து சுடுதண்ணி இல்லாட்டி பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து அது வந்து 1/2 ஸ்பூன் பொடி எடுக்கிறீங்கன்னா 1/2 ஸ்பூன் தேன் கலந்து அதை நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வாங்க. இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா வந்து உங்கள் உடம்புல இருக்கிற நீர்க்கட்டி, ஃபைப்ராய்ட்ஸு, சாக்லேட் சிஸ்ட் இந்த மாதிரி எது இருந்தாலும் அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கர்ப்பப்பையை மொத்தமாக உங்களுக்கு க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு ரெமிடியாக இருக்கும். ரெகுலராக எடுக்கிறது மூலமாக கண்டினியூஸாக ஒரு 48 டேஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னாவே உங்கள் பாடியில் இருக்கிற ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் உடம்புல இருக்கிற நீர்க்கட்டிகள் இதெல்லாம் வர்றதுக்கு முக்கிய காரணமே வந்து நம்ம ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். ஸோ ஒன்ஸ் அந்த இம்பேலன்ஸை நீங்கள் சரி பண்ணிட்டாவே இந்த ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்புல இருக்க எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும். ஸோ அது அந்த ஆல்சோ சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.
இது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 48 டேஸ் ரெகுலரா எடுங்க. இந்த ரெகுலரா எடுக்கும்போது உங்களுடைய பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகுறத நீங்க தாராளமா பார்க்கலாம். ஒரு சிலர் வந்து இந்த 48 டேஸ் எடுக்கும்போதே வந்து பிரெக்னன்ட் ஆயிருவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, அந்த 48 டேஸ் எடுத்துட்டு ஒரு 3 மந்த்ஸ் அவங்களோட ஃப்ளோ செக் பண்ணா சூப்பரா இருக்கும். இது எண்டோமெட்ரியம்ல இருக்க பழைய கசடுகள எடுத்துட்டு புது எண்டோமெட்ரியம் ஃப்ரெஷ்ஷா வளரும். அப்போ உங்களோட கருப்பதிதல் நல்லா நடந்து சீக்கிரமா பிரெக்னன்ட் ஆகுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்க 48 டேஸ் எடுங்க. இந்த 48 டேஸில கண்டிப்பா நெறைய பேத்துக்கு பிரெக்னன்ட் ஆயிடும். அப்படி இல்லாட்டி அடுத்த 3 மந்த்ஸ்க்குள்ள உங்களுக்கு பிரெக்னன்ட் ஆகுறதுக்கு நெறையா வாய்ப்புகள் இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது உங்களுக்கு ரொம்ப இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது பிரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவ மறக்காம ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம மிஸ்ஸஸ் ஸ்ரீ சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க் யூ. பாய்.